ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன் என்று சொன்னால் அது அண்ணன் சொன்ன மாதிரியே அது தேவனுடைய சித்தம். ஆமென். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. அல்லேலூயா. நான் சிந்திக்கவே இல்லை, யோசிக்கல. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படியாக இந்த இடத்துல இந்த காலை வேளையில் நிற்க செய்த என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவதாக உங்கள் பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு பாஸ்டர், எனக்கு அண்ணன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல வருடங்களாக நாங்கள் அப்படியாக சொந்த உடன் பிறந்த சகோதரனை போல என்னை நேசிப்பார். நானும் அப்படி தான் அவங்களை நேசிக்கிறேன். அக்கா கிச்சி அக்கா அப்படி தான் எனக்கும். அவங்க கூட பிறக்கல, அவ்வளோதான். அதோட எனக்கு அப்படி தான் அவங்களும். பல வெளி ஊழியர்களுக்கு நாங்கள் ஒன்றாக போயிருக்கிறோம். இன்றைக்கி அண்ணனுடைய ஊழியத்தில் இங்கே வந்து நிற்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் என்னை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியலையே. ஆமாவா? சிரிச்ச முகத்தோட அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவருடைய நாமம் என்னது? இயேசு. சொல்லுங்க. இயேசு என்ற நாமத்தை அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். ஆமென். அவர் நாமத்தை சொன்னா யாருடைய முழங்கால்களும் முடங்கும். அதில் முடங்கி போயிருக்கிற கரடுகள் முழங்கால்கள்லாம் என்ன பண்ணும்? நிமிர்ந்து எழுந்துரும். ஹல்லேலூயா. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்பொழுது பொன்னியும் வெள்ளியும் எங்கள் இடத்துல இல்லை, இயேசுவின் நாமம் தான் இருக்குன்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. முழங்கால் கரடுகள் எல்லாம் என்னாச்சு? எழும்புச்சு. ஹல்லேலூயா சொல்லமா? ஆமென். முடங்கவும் செய்யும். ஆமென். அவரால் எழுப்பவும் முடியும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த பகுதியில் நீங்கள் கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதை நினைக்கும் பொழுது நானே சந்தோஷப்படுவேன்னு சொன்னால் பரலோகம் அதிகமாக சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை பற்றி அவருக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவர் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர். ஒருமனப்பட்டா அந்த இடத்துல இருப்பார். ஹல்லேலூயா. நான் எப்படி தெரியுமா விசுவாசிப்பேன்? ஆண்டவர் இல்லாத இடமே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருக்க மாட்டாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டாரு. ஆமென். நம்ம சபைக்குள்ள சங்கடங்களோடு வருத்தங்களோடு சில குறைகளோடு நம்ம இருப்போம், பேசாம இருப்போம், பொறாமையில் இருப்போம், கசப்போடு இருப்போம். வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கசப்போடு வந்து உட்கார்ந்துருப்போம்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவரால இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்கிறார். அவன் ஒருமனம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆகனால்தான் ஒருமனப்படுகிற இடத்துல அவர் இருக்கிறார், வராருன்னு சொல்றாங்க பைபிள்ல. அதுல அதை நான் மாத்தி அதுல இன்டைரக்டா சொல்றது என்னன்னா, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, ஒருமனம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டார். ஆகவே ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கணும்ன்றதுக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம மத்தியில காத்து கொள்ளணும்னா அதுக்கு நம்ம தான் மெனக்கிடணும். ஹல்லேலூயா. ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை எப்பொழுதுமே நம்ம உயர்த்துவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே மகிமைப்படுவார். இந்த காலை வேளையில கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுனால நான் வார்த்தைக்குள்ள போறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் வல்லமை உள்ளது. அது ஹல்லேலூயா. ஆமென். பயங்கரமானது அது. ஹல்லேலூயா. அது நிறைவேறாமல் திரும்பாது. சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அது நிச்சயமாய் நிறைவேறும். நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. மனுஷன் தான் பொய் சொல்லுவான், முகதாட்சியத்துக்காக சொல்லுவான், சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்லிடுவான், இல்லை சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, மாறிடுவாங்க. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை அழைத்த கர்த்தர் ஒரு நாளும் அவர் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில தியானத்துக்கு என்று நாம் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 1-2 முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை
நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே கடைசி வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதங்கள் எல்லாம், கடந்த வாரங்கள் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து உண்மை மகிமைப்படுத்த, உண்மை ஆராதிக்க ஆண்டவரே நீ கிருபை செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த வேளையிலும் கூட உம்முடைய சத்தம் வெளிப்படுவதாக. ஆமென். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவர் கேட்க ஆயத்தமா இருந்தாலும் அவர் பேச அல்லது விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த காலவேளை நீர் எங்களோடு பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஹல்லேலூயா வழி நடத்துவதில் ரொம்ப விசேஷித்தவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை போல வழி நடத்த, அவரை போல கைட் பண்ண, லீட் பண்ண, கையை பிடிச்சு நடத்துறதுக்கு அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய கூக்குரலை கர்த்தர் என்ன பண்ணாராம்? கேட்டார். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்டா நான் பலமுறை வாசிஇருந்தாலும் அந்த இப்ப சமீபத்தில் நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை பார்த்த உடனே, படிச்ச உடனே எனக்கு ரொம்ப மனதுக்கு ஆறுதலா இருந்தது. அதாவது அப்படின்னா இந்த வசனத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எகிப்தில் இருக்கிற ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, ரொம்ப பாடுபடுத்தினாங்க, ரொம்ப வேலை வாங்கினாங்க. அதுக்கான சம்பளத்தை கொடுக்கல, அதுக்கான ரெஸ்ட் கொடுக்கல, லீவ் கொடுக்கல, கடுமையா வேலை வாங்கினாங்க. அப்போ அவங்களால தாங்கவே முடியல. தாங்க முடியாத சூழ்நிலையில அவங்களுடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பார்க்கவே பார்த்து. சோ அவங்க படுற உபத்திரவத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நான் சொல்றேன், இந்த கால வேளையில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம படுற கஷ்டத்தை யாருமே பார்க்கறதுக்கு இல்ல, யாருமே பார்க்கல, கவனிக்கிறதுக்கு யாருமே கவனிக்கல, என்னோட கஷ்டத்தை பார்க்கறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய ஹல்லேலூயா நெருக்கத்தை, நம்முடைய படுகிற பாடுகளை, கஷ்டத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம படுகிற உபத்திரவத்தை அவர் நிச்சயமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, பார்த்துட்டு அதுக்கு பதில் செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னுடைய உபத்திரவத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் நிச்சயமா அதுக்கு ஒரு பதில் செய்வாரு. ஆமென். அல்லது ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டாங்களாம். அவங்கள போட்டு துன்புறுத்தும் பொழுது அவங்கள கத்தம் போட்டு கதறி கூப்பாடுகிற மாதிரி புலம்பி தள்ளுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம். ஆமென். வேதனை. சோ ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கர்த்தர் என்ன பண்ணாராம்? கேட்டாராம். ரெண்டாவது என்னது? கேட்டார். முதல்ல என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. ரெண்டாவது கேட்கிறாரு. என்னை யாருமே கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? இல்ல. உங்களுடைய கூக்குரலை கேட்கிறவரு, உங்க புலம்பலை கேட்கிறவரு, உங்க ஜெபத்தை கேட்கிறவரு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு ஒரு பேரே இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப நம்மளுடைய கூக்குரல, நம்முடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாகவே கேட்கிறார். கவனிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் கவனிக்கல, அவர் கேட்கவே இல்லையாட்டுக்கு. பொதுவா ஜனங்கள் சொல்லுவாங்க, இது காது இருக்கா கண்ணு இருக்கான்னு கடவுளுக்கு கேட்கறவங்க உண்டு. ஹல்லேலூயா. பொதுவா கேட்கறவங்க உண்டு. ஆனா நம்ம ஒரு நாள் அப்படி கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர். நம்முடைய வேதனையின் சத்தத்தை கேட்கிறவர். நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர் தான் அவர். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை கேட்டான். இந்த ரெண்டு விஷயம் கூட சில நேரத்துல நம்ம படுற கஷ்டத்தை சிலர் பாக்குறாங்க, சில நேரத்துல நம்ம புலம்புறத கேள்விப்பட்டு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஓகே. ஆனா மூன்றாவது ஒரு காரியத்தை, நம்ம மனசுல படுற வேதனைய, நம்ம மனசுல வருகிற குழப்பத்தை, நம்முடைய மனசுல வருகிற சங்கடங்கள், அங்கலாய்ப்ப ஒருவரும் என்ன பண்ணவே முடியாது? பார்க்கவே முடியாது.
ஒருவரும் அதை திறந்து பார்க்கவே முடியாது. அத அல்லேலூயா யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. பொதுவா சொல்லுவாங்கல்ல, என்ன புரிஞ்சுக்கவே முடியாது, உங்களால என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே நான் நல்லதுக்காக தான் செய்யறேன், ஆனா இப்படி ஆயிருந்தான், யாருமே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, மூன்றாவதாக கர்த்தர் அவர்கள் படுகிற வேதனைகளையும் என்ன பண்ணாராம், அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம மனதுல படுகிற வேதனையை, நம்ம உள்ளத்துல படுகிற வருகிறதான பாரத்தை, சூழ்நிலைகளை, வேதனைகளை, கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு வரோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா? என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய வேதனையை அல்லேலூயா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவரே இல்லையா? நான் படுகிற வேதனையை ஒருவரால புரிஞ்சுக்க முடியாது, அறிய முடியாது. அதனுடைய ஆழம் எவ்வளவுன்னு ஒருவராலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஜனங்களை என்ன பண்ணாரு, எகிப்துல இருந்து அல்லேலூயா விடுதலையாக்கி கானானுக்கு நேராக வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எகிப்துல ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க படுற பாடுகள், வேதனைகளை, அல்லேலூயா அவங்க கூக்குரலை கேட்டு கர்த்தர் ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திர தீர்க்கதரிசியாகிய ஒரு மோசேயை அனுப்பி கர்த்தர் அவங்க என்ன பண்ணாரு, விடுதலையாக்கி வழி நடத்தி வரும் பொழுதுல வர வழியில பல தடைகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. முதல்ல என்ன தடை வந்துச்சு? செங்கடல் தடை செய்தது. என்ன தடை செய்தது? செங்கடல். அவங்க புறப்பட்டு வெளியில வரும்பொழுதே செங்கடல் தடை செய்தது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் எங்கிட்டு போவோம், திக்கு தெரியாம, திசை தெரியாம, என்ன பண்ணுவோம்னு திகைத்த பொழுது அல்லேலூயா ஆண்டவர் செங்கடலை பிளந்து அவர்களை வழி நடத்தினார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி பல தடைகள் அவங்க பிரயாணத்துல வந்துச்சு. நம்ம நினைச்சுக்க கூடாது, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு இனி எந்த தடையும் வராது, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு எந்த தடையும் இனி வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் எகிப்துல இருந்து அவங்களை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனா வழிகள் பாத்தீங்கன்னா பலவிதமான தடைகள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டேதான் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே தடை வந்தனால அவர் கைவிட்டாரு, அவர் மறந்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஏன் தடைகளை அனுமதிக்கிறாருன்னு சொன்னா, அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைத்து வழி நடத்துறதுலாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்? தடைகளை உடைத்து அவர் வழி நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். சில டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இவர் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டர்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அதுக்காகவே கை தேர்ந்தவங்க, படித்து கற்று தேர்ந்தவங்க, அதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனா அந்த காரியத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்புவாங்க. அவங்கள்ட்ட தேடி போவாங்க. நம்முடைய ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, அல்லேலூயா தடைகளை உடைத்து வழி நடத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் அவர்களை பல தடைகள்ல இருந்து நடத்தி வரும் பொழுது, இந்த யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது, அல்லேலூயா இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக ஆமென் அந்த இடத்துல எரிகோ தடை செய்து கொண்டிருக்கிறது. எரிகோ கானானுக்கு அவர்கள் போகாதபடிக்கு, கானானை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எரிகோ என்ன பண்ணுது? எரிகோ பட்டணம் அது அவங்களுக்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டிருக்கு? தடையாக நின்று கொண்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம வாசிச்சோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்துல அல்லேலூயா ஒரு பெரிய தடை. பல தடைகளை தாண்டி வந்தாலும் அல்லேலூயா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புதிய தடை. நான் சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில தடைகள் வர்றதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். தடைகளை உடைத்து வழி நடக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல பாருங்க, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துச்சு. எரிகோ இஸ்ரவேல் முன்பாக என்ன எப்படி இருந்துச்சு? அடைத்து காணப்பட்டது. இதுல இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஆனா வேற மொழிபெயர்ப்புல வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, எரிகோவின் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு பயந்ததுனால கதவை என்ன பண்ணிட்டாங்களாம்? இறுக்கமா அடைச்சு வச்சுட்டாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப புரியுதா? எரிகோ என்ன பண்ணு? எரிகோல இருக்கிறவங்க இந்த ஜனங்க வராங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு பயந்து அஞ்சி அந்த எரிகோவின் மதில்களை, எரிகோவின் வாசல்களை என்ன பண்ணாங்களாம்? இறுக்கமா அடைச்சு வச்சுட்டாங்களாம். அடைச்சு வச்சுட்டு ஒருத்தரை கூட வெளியில போகிறதுக்கு
அனுமதிக்கவே இல்லையா. ஒருத்தரும் வெளில போக கூடாது, ஒருத்தரும் வெளியே போகவே கூடாது, ஒருத்தரும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா திறந்துட்டா என்ன பண்ணிடுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட போறாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து தன்னுடைய கதவுகளை அடைத்து வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம கூட நைட்ல என்ன பண்றோம், எதுக்கு சாத்துவோம்? நைட்ல யாராவது வந்துட போறாங்க, திருட எதுவும் வந்துட போறான், இல்ல பூச்சி எதுவும் வந்துட போகுது, ஏதாவது அனிமல் விலங்கு எதுவும் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இறுக்கி போட்டுவோம், நல்லா போட்டுவோம், எல்லா டப்பாவும் சேர்த்து போடுவோம். எதுக்கு போடுறோம்? ஒரு பயம் உள்ளுக்குள்ள, எதுவும் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றோம், அடைக்கிறோம் கதவை. கதவை நல்லா அடைச்சியா அப்படின்னு கேட்பாங்க வீட்டை விட்டு வெளில போறப்ப. ஏன்னா கதவை திறந்து யாரும் வந்துடக்கூடாது, எதுவும் வந்துடக்கூடாது, எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு என்ற பயத்தின் உணர்வின் வெளிப்பாடாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், கதவை சாத்துறது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான், எரிகோ ஜனங்களும் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் யுத்தத்துல ஜெயித்து வராங்க, ஒவ்வொரு பட்டணத்தையா மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, அவங்க தடைகளை உடைத்து வழி நடத்துகிறான்றதை கேள்விப்பட்டு நம்ம ஊருக்கு வராங்கன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணிட்டாங்க, கதவை பூட்டிட்டாங்க. இந்த காலையில சொல்றேன், ஒரே முதலாவதாக சொல்ற ஒரு காரியம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். தடைகள் வருதுன்னு சொன்னா ஆமென், அல்லேலூயா, சத்துரு பயந்துட்டான்னு அர்த்தம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு தடை வருது, உங்களை தடை செய்யறான், உங்க ஆசீர்வாதத்தை தடை செய்யறான், உங்களுடைய சுக வாழ்வை தடை செய்யறான், உங்க சமாதானத்தை தடை செய்யறான், உங்களுடைய சந்தோஷத்தை தடை செய்யறான்னு சொன்னா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், பயந்துருவோம் அவனுக்கு. அல்லேலூயா, சத்துருக்கு பயந்துருவோம். ஐயோ தடுத்துட்டானே, ஐயோ அடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு கிடப்போம். ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு வெளிப்பாட சொல்றேன். அல்லேலூயா, சத்துரு பயந்ததுனாலதான் உங்களை தடையை செய்கிறான். அல்லேலூயா, சத்துரு உங்களை குறித்து பயந்துட்டான். ஆமென். சத்துரு நீங்க நல்லா இருவீங்க, நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு, கர்த்தர் உங்களை உயர்த்திடுவாரு, கர்த்தர் உங்களை விடுவிக்க போறாரு, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறாரு, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறான்றதை நினைச்சு பயந்துதான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரான், தடைகளை கொண்டு வரான். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் தடைகளை பார்த்து சோர்ந்திருக்கீங்க, அடைக்கப்பட்ட கதவை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அடைப்பட்டிருக்கேன், நம்முடைய வாழ்க்கையில இத்தனை காரியங்கள் தடைப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்க. ஆனா இல்ல, இந்த காலையில சொல்லணும், அல்லேலூயா ஸ்தோத்திரம். தடை செய்கிறான்னு சொன்னா, சத்துரு தடை செய்கிறான்னு சொல்லுங்க, சொன்னா ஆமென் சொல்லுங்க, அவன் பயந்துட்டான். அல்லேலூயா. ஆமென். நான் எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன், அல்ல என்ன நல்லா போக விட்டானா பிரச்சனையே இல்லை, எனக்கு குறுக்க வந்துட்டானால நான் என்ன நினைப்பேன், பயந்துட்டான். சத்துரு என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான். அல்லேலூயா. அவன் நம்ம அவனுக்கு பயப்படக்கூடாது, அவன் பயந்தனாலதான் என்ன பண்றான், அவன் தடைகளை கொண்டு வரான்ற இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு அவன் வேதத்துல சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு பயந்தனாலதான் அவன் என்ன பண்றான், யோபு இடத்துல வந்து யோபு சோதிக்கிறான். சத்துரு என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான், மத்த யாரையும் சோதிக்கல. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம், அவங்களுக்குலாம் அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க சூப்பரா இருக்காங்க, இவங்க சூப்பரா இருக்காங்க, சர்ச்சுக்கு போறேன் எனக்கு தான், ஜெபம் பண்றேன் எனக்கு தான், பைபிள் தூக்குறேன் எனக்கு தான். இல்ல நம்மளை பார்த்து அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சர்ச்சுக்கு போற இன்னும் வாழ்க்கை இப்படியே இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களை ஹைவேல போற மாதிரி போக விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம். உங்களை குறித்து அவனுக்கு பயமே இல்லை, நீங்க ஒண்ணுமே அவனுக்கு விரோதமா செய்ய மாட்டீங்க அப்படின்றனாலதான் உங்களை விடுறான். அல்லேலூயா. அப்படிதான் விட்டு வச்சிருக்கான் அநேக உலகத்துல. ஆனா அல்லேலூயா, யாரை தடை செய்கிறானோ, யாரு மேல அவன் கண்ணு படுதோ அவங்கள பார்த்து அவன் பயப்படுறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த காலையில சொல்றேன், உங்களுக்கு தடைகள் வந்திருக்கிறதா, உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறதா, ஆமென், சத்துரு பயந்ததுனாலதான் அது தடுத்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் அந்த தடையை பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறவர், நம்முடைய தடைகளை உடைத்து வழி நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல நம்ம சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. யோபன் மேல கண் வைத்து வந்து அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெடுக்கிறான். ஆமென். அநேக நஷ்டங்களை ஏற்படுத்துறான், இழப்புகளை ஏற்படுத்துறான், கண்ணீர் வேதனை, அவ்வளவு சொல்ல முடியாத துக்கத்தை அந்த இடத்துல யோபுடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. காரணம், அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறான்.
ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில விசேஷமானவன் இருக்கிறான் அப்படி என்பதற்காக பிசாசு கண் போட்டு அவனுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறவனா மாறினான். ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா யோபனுடைய ஆமென் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி ஆசீர்வதித்தாரா? சத்தமா சொல்லுங்க. ரெட்டத்தனையா ஆசீர்வதித்தார். கை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தடையில கொண்டு வந்து கெடுக்க நினைச்சான், முடக்க நினைச்சான். ஹல்லேலூயா. அழுகையில வைக்கணும்னு நினைச்சான். அவன் ஹல்லேலூயா மரித்து போகணும்னு நினைச்சான். இல்ல, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இழந்து போய் சோர்ந்து போய் கண்ணீரோடு ஹல்லேலூயா வேதனையோடு வந்திருக்கலாம். அதை பார்க்கிற, அதை கேட்கிற, அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா அதை உடைத்து வழிநடத்த, ஹல்லேலூயா அதை திறந்து வழிநடத்த முன் நிலைமையை காட்டிலும் நம்முடைய பின் நிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பினா மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 40 அதிகாரத்துக்கு மேல அவனுடைய இழப்பு, நஷ்டம், அவனுடைய புலம்பல், அவனுடைய கண்ணீரை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 42ஆம் அதிகாரத்துல, ஒரே அதிகாரத்துல அவனுடைய நிலைமை இரட்டிப்பாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 அதிகாரத்துக்கு அவனுடைய புலம்பலும் அழுகையும் அவன் பட்ட பாடு வேதனை இருந்துச்சு. ஆனால் பின்னிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு? 4 தலைமுறைக்கு அவன் சுகபோகமா இருந்து பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாம் கண்டு அனுபவிச்சான். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். ஆமென். உங்களை தடுத்து 40 அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில சோகத்தை கொண்டு வரலாம். ஆனால் நான் அதுக்கு பதிலாக ரெட்டிப்புனா ஆண்டவர் எப்படி செய்யறாரோ, அந்த 42ஆம் அதிகாரத்துல 4 தலைமுறை மட்டும் யோபு உயிரோடு இருந்து அவன் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அப்படிதான் செய்வாரு. அவன் சத்துரு தடை செய்து கெடுக்க நினைக்கலாம், முடக்க நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 அவன் தலைமுறை மட்டும் அவனை உயிரோட வைத்திருந்து அவனை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தந்து அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதத்துல வாசிக்கிற சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரத்துல ஆமென், ஹல்லேலூயா, அவர் சிறு துன்பத்தை கண்ட நாட்களுக்கும், அல்லது சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் எப்படி மகிழ பண்ணுவாராம்? அதற்கு ஈடாய், அதற்கு சரியாய் மகிழ பண்ணுவார்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. 95ஆம் வசனமா 4ஆம் வசனமா? 90ஆம் அதிகாரம் 90ஆம் சங்கீதத்துல ஹல்லேலூயா இந்த பகுதியில் வரும். ஆமென், ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. 15. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்ல சொல்ல சத்துரு வெட்கப்பட்டிருக்கோம். ஆமென், ஆமென். சத்துரு பாருங்க, ஆமென், சிறைச்சாலையில பவுலை அடைச்சு வச்சிருந்தாங்க. கை கால் எல்லாத்தையும் தொழுமரத்துல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. ஆனா வாய் மட்டும் திறந்துருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. துதிச்ச பொழுது ஆமென், ஹல்லேலூயா, அங்க கட்டுகள் எல்லாம் உடைந்தது. ஆகவே உங்க வாயை மட்டும் நீங்க மூடிட்டீங்கன்னு சொன்னா பிசாசு கொண்டாட்டமாயிரும். ஆனா எவ்வளோ பாடுகள் நெருக்கம் வந்தாலும் உங்க வாயினால கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தோட அறிக்கை செய்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, தடைகள் எல்லாம் உடைந்து வரும். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் அதற்கு ஈடாய் சரியாய் மகிழ பண்ணுகிறவரா. ஹல்லேலூயா. ஆகவே என் வாழ்க்கையில் இந்த வசனத்தை புரிந்து கொண்டதுனால சில ஆசீர்வாத தடைகள், சில நன்மை உண்டாகிறதுக்கு, நன்மை வருவதற்கான தடைகள், இல்ல கால தாமதங்கள் வரும் பொழுது நான் ஒரு நாளும் சோர்ந்தே போக மாட்டேன். இந்த வசனத்தை புரிந்து கொண்ட பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் இவ்வளவு நாள் ஆகுது, எதனால தாமதம், எதுக்கு நடக்க மாட்டேங்குது, எதுக்கு இன்னும் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஆமென். வருஷம் பொதுவா சொல்றாங்க, வருஷம் வேஸ்ட் ஆகுது, வாலிபம் போகுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பலன் எல்லாம் போகுது, இதுக்கப்புறம் என்ன, எப்படி, இதுக்கப்புறம் நடந்து என்ன, நடக்காட்டி என்ன, அப்படின்ற நிலைமைக்கு நேரத்தில் நம்ம போயிடும். இல்ல, ஹல்லேலூயா. ஒரு உலகத்தினுடைய கவர்மெண்ட்டே ஆமென் நமக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் வரணும், ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு அதை இழுத்து போட்டு ப்ரமோஷனே கொடுக்காம 5 வருஷம் கழிச்சு போராடி அந்த ப்ரமோஷனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வந்து அந்த இன்கிரிமெண்ட் சேலரி வரணும்னு வந்திருக்கணுமோ, அந்த 5 வருஷம் தடைப்பட்ட கொடுக்காம போன எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கொடுக்குது. ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்குறான். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு சேலஞ்சு, ஒரு உலகத்தானே
கிடைக்காம போன, வராம போன, கொடுக்காம போன பணத்தை எல்லாம் சேர்த்து திருப்பி கொடுக்க முடியும்னு சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன், நாம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அல்லேலூயா அவைகள் எல்லாவற்றுக்கும் ஈடா சரியா நம்மளை மகிழ பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால ஒரு நாள் தாமதத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இந்த நாட்களுக்கெல்லாம் சரியா பதில் செய்வாரு. அல்லேலூயா. இவ்வளவு நம்ம டிலேக்கெல்லாம், இந்த தாமதத்துக்கெல்லாம் சேர்த்து கர்த்தர் ரெட்டிப்பாய் நமக்கு தருகிறார். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில செய்தார், அதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. 430 வருஷம் இன்னும் வரலையே ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு. பிள்ளைங்க எகிப்தில இருந்து நம்மளை கொண்டு போகலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து என்ன நடந்தது தெரியுமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்படும் பொழுது அவங்களா கேட்டுட்டு போயிருந்தா கூட அவங்க மட்டும் தான் போயிருப்பாங்க. முதல்ல கேட்கும் பொழுது மற்றவைகள்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் போங்கன்னு சொன்னாப்புல பார்வோன். கால்நடைகள்லாம் இங்கே இருக்கட்டும், பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல ஒரு கட்டத்துல வேற வழி இல்லைன்னா அப்படி கூட கிளம்பி போயிருக்காங்க. நம்மளா கேட்டுட்டு போனா அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த ஆண்டவர் அல்லேலூயா அற்புதம் செய்வார்னு சொன்னா, ஆமென், எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு போனாங்க. மாத்திரம் அல்ல, அங்க போட்டிருக்கு எகிப்துல இருக்க ஜனங்க கையில காதுல போட்டிருக்குது அவங்களுடைய பொக்கிஷங்கள், அவங்களுடைய எல்லாவற்றையும் கொடுத்து தயவு செஞ்சு போங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆமென், கொடுத்து அனுப்பினாங்களாம். ஹல்லேலூயா. ஆனா அவங்க அந்த இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, வேலை அதிகமா வாங்கினாங்க, விடமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களே ஆமென் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்றது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய நகைகள், தங்கம், பாத்திரம் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார்கள் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அங்க எகிப்துல இருந்து வரும் பொழுது 40 டன் தங்கத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. எவ்வளோ? 40 டன் தங்கத்தை எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளில வரப்ப எகிப்துல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? 40 சவரம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்தாலே நம்ம எல்லாம் யாரு? பணக்காரங்க. அல்லேலூயா. எதுக்குமே கவலைப்பட தேவையில்லைன்னு இருக்கும். பாருங்க, அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வரல. அல்லேலூயா. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லீவு கிடைக்கல. அல்லேலூயா. அவங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்கான சாப்பாடு கொடுக்கல, அதுக்கான ரெஸ்ட் கொடுக்கல, அதுக்கான சம்பளத்தை கொடுக்கல. ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் ரட்சித்த பொழுது, ஆண்டவர் விடுவித்த பொழுது, அல்லேலூயா, அவங்க எவ்வளவு நாள் அவங்க நஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோ ஈடாக தங்கங்கள், நகைகளை கொடுத்து அனுப்புனாங்க. மாத்திரம் அல்ல, 40 வருஷம் விவசாயமும் பண்ணல, வேலையும் செய்யல, அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? மன்னாவை கொடுத்து போஷித்தார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம்னு நினைக்கலாம், ஆனா வருகிறது ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாதானத்தின் நாட்களை தருவார், சந்தோஷத்தின் நாட்களை தருவார். ஆமென். இழந்தவைகள் எல்லாம் ஆண்டவர் திருப்பிக் கொள்ள செய்வார். ஆமென். வியாதியாக இந்த நாட்களுக்கு ஈடாக சரியாக சுகமான வாழ்க்கையை அவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக சரியாக புகழ்ச்சியாக வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவன் வந்த வண்ணமாக நம்மளை வைக்கிறவரே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, நிறைய பேரை குறித்து போட்டிருக்கு, அவங்க முன் நிலைமை பார்க்கிலும் அவருடைய பின் நிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவருடைய முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முன் நிலைமை, தற்போதுள்ள நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்முடைய தடைகளை உடைத்து வழி நடத்துகிற பொழுது, ஆமென், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், சொப்பனம் காண்றது போல இருக்கும், ஆனா எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் உங்களை இனி வைக்க போதுமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் செய்ய போதுமானது இருக்கிறது. எரிகோவில் நடந்தது என்ன? அவன் எரிகோ அவங்க பயந்து அடைச்சு போட்டாங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு ஆனா புரியல, ஐயோ அடைச்சு வச்சிருக்காங்களே, இவ்வளவு பெரிய மதிலா இருக்கே, இதை நம்ம எப்படி மேற்கொள்வோம், இதை நம்ம என்ன செய்வோம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு. ஆனால் 2வது வசனத்துல கர்த்தர் அல்லேலூயா யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னாராம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. அவன் இந்த சத்தியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. தடைகள் வருதுன்னு சொன்னா சத்துரு பயந்துட்டான், சத்துரு நம்மளை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எதிர்த்து நிக்கிறோம், அவன் ஓடிடுவான், கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. அவன் 2வது ஒரு சத்தியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்துல நம்ம கையில அவர் எப்போ ஒப்பு கொடுக்கிறாரோ அப்பதான் நம்ம அதை சுந்தரிக்க முடியும். ஆமென். கர்த்தர் எப்போ அல்லேலூயா ஒரு காரியத்தை நமக்கு தராரோ, ஒப்பு கொடுக்கிறாரோ, நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறாரோ அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். இல்லாம நம்ம என்னதான் போராடினாலும், இல்லாம நம்ம என்னதான் முட்டி மோதினாலும், இல்லாம நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது விருதாவா தான் போகும், அது வீணாக தான் போகும். 127ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாவா தான் போகும். கர்த்தர் நகரத்தை காவராகில் எவ்வளவு வெளிச்சிருந்தாலும் அது விருதாவா. இன்னைக்கும் தேசத்துல என்ன நிலைமை இருக்கு? அல்லேலூயா. பல விதமான சூழ்நிலைகள் தேசத்துல காணப்படுது. போதை பழக்கம், விபச்சாரம், குடிவெறி, கொலை வெறி ஆவி, எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் திருட்டு, கொலை, அபகரிப்பு, இப்படி சொல்லி ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட நிலைமையில இருக்கு. எவ்வளவோ படைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளோ அதிகாரிகள் விழித்திருந்தாலும் கர்த்தர் காவராகி எல்லாம் விருதாகும். அல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டோடைய பாதுகாப்பு தேசத்துல இருந்தா மட்டும்தான் தேசம் பாதுகாக்கப்படும். ஆண்டோடைய பாதுகாப்பு பெண் பிள்ளைகள் மேல வந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம கண்ணை விட்டு வெளிச்சிருந்து கூடவே போய் என்ன பாதுகாத்தாலும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் பாதுகாப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் தான் பாதுகாப்பு. என் குடும்பத்துக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய உடைமைகளுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு. நான் ஒரு நாளும் என் பொருள் காணா போயிருமோ, என் பொருள் இல்லாம போயிருமோ, வீட்டை கொள்ள வச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறதே கிடையாது. ஆமா, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. ஒரு முறை நான் இப்படி படித்தேன். அதாவது இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை பார்த்து சொல்றாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் நம்பிக்கைன்னு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா எதுக்கு வீட்டை பூட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவன் கேட்கறான். அப்ப நீங்க அந்த நம்பிக்கை எது மேலதான் வைக்கிறீங்க? இந்த பூட்டு மேலதான் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ற மாதிரி ஒரு இதை கேள்விப்பட்டேன், படிச்சு மாதிரி கேட்டேன். அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு கூட இப்போ நான் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 43 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அவன் வீட்டை சும்மா தான் தாத்திட்டு வந்துருக்கேன். அல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் வீட்டை பூட்டுறதே இல்லை, லைவ்ல போனோம்னு பாருங்க. அவன் அதுக்காக நீங்கள் பூட்டாமல் இருக்கீங்கன்னு சொல்ல வரல, எனக்குள்ள அப்படி வருது. அவன் கர்த்தர் தான் பாதுகாப்பு. சொல்லுங்க. அவன் எல்லா வீட்லையும் பூட்டி சாவி அங்கனக்குள்ள எங்கேயாவது வச்சிருப்பாங்க, அப்படிதானே? அவன் நீங்களே அப்படி வச்சுட்டு போயிட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் தெரியும்னு நினைக்கிறீங்க, திருவனுக்கு தெரியாதா? அவன் வந்து தேனானா கண்டிப்பா சாவி எடுத்து திறந்துட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அவனுக்கு அது பிரஸ்டீஜ் இஷ்யூ. எப்பறம் நான் சாவி கொடுக்கணும், உடச்சு தானே எடுத்துட்டு போவேன்னு சொல்லி அவனுக்கு சாவி இருக்கடமே தெரிஞ்சாலும் என்ன பண்றான், உடச்சு அவன் எடுத்துட்டு போயிடுவான். எத்தனை பாதுகாப்பு போட்டாலும் உடச்சு எடுத்துட்டு போயிடுவான். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோதரன் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு உள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அவர் அனுமதி இல்லாம என்கிட்ட அதை எடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி அது எடுக்கப்படுதுன்னு சொன்னா சோதரன் போயிட்டே இருப்பேன். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அதுக்கு மேல கர்த்தர் பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா. ஆமென். ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நானு, அண்ணன், அக்கா எல்லாருமா 10 வருடத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்போ போயிருக்கும் பொழுது சாயந்தரமா கிளம்பி போறோம். தேவக்கோட்டை எல்லாம் போகும்பொழுது, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை போகும்பொழுது நிப்பாட்டி ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு நம்ம லால்குடி சபையில காலேஜ்னு ஒரு தம்பி இருக்காப்புல, அவரு, நானு, அக்கா, அண்ணன், அம்மா 5 பேருமா போயிருந்தோம். அங்கே டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நான் கார் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் காலேஜ் தம்பி ஓட்டிட்டு வந்தாப்புல. அப்போ நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். அப்போ ஓட்ட ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் என் ஃபோனில் பாட்டெலாம் போட்டு வந்ததுனால என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால டிரைவிங்கில் இருந்தனால காலேஜ் தம்பிகிட்ட என் ஃபோனை கொடுத்து, தம்பியை வச்சிரியா, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், ஃபோன் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் டிரைவ் பண்ணிட்டே வந்தோம். இடையில ஒரு இடத்துல இருட்டா இருந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக நிப்பாட்டிட்டு திருப்பியும் ஒரு இருட்டா இருந்த இடம் அப்படியே, அப்போ இருட்டா இருக்குன்னு நிறுத்தணும் ஓரமா. சரி கொஞ்சம் அப்படியே அவுட் சைட்லாம் போயிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு திருப்பியும் 5 நிமிஷத்துல வண்டி எடுத்துட்டு போயிட்டோம். போகும்பொழுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நிப்பாட்டி பெட்ரோலும் போட்டுட்டு ராமேஸ்வரம் ரீச் ஆகும் பொழுது நைட்டு 10 மணிக்கு ரீச் ஆகிட்டு எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த தம்பி என் ஃபோன் போடுறா அப்படின்னு கேட்குறேன். ஃபோனா அப்படிங்களாம்.
ஐயோ ஃபோனாண்ணே இருங்கண்ணே பார்க்கலான்னு சொல்லிட்டு கார் ஃபுல்லாக தலைகளாக பிரித்து தேடியாச்சு. ஃபோன் இல்லை காரில். எல்லா பேக்லையும் தேடிட்டோம், ஃபோன் இல்லை. அவனுக்கா ஒரே பயமாயிடுச்சு. ஐயோ என்னண்ணே ஃபோன் கையில் கொடுத்தீங்க, எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியலேன்னு. ஆனால் அண்ணன் சாட்சி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு இது, அதாவது சோதனை அது எங்கேயும் போயிருக்காது, அது எங்கேயும் போயிருக்காது, அது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் விசுவாசத்தோடு தேடுறோம். ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரு இது, ஒருவேளை காணாம போயிடுச்சுன்னா எங்கே போயிருக்கணும். நான் அந்த தேவக்கோட்டையில கிளம்புறப்ப கையில் கொடுத்துட்டு கார் எடுத்தேன். இடையில ரெண்டு இடத்துல நிறுத்தணும், அடுத்து வந்து நீங்க நிற்கிறோம், ஆனால் இங்கே இல்லை. அப்படின்னா இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கலாம், மேபி இறங்கும் பொழுது விழுந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு நான் அண்ணன்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்கும் பொழுது பாருங்க, நைட்டு 10:30 மணி தெரியாத ஊரில் இருக்கிறோம். நாங்களும் அப்போ சின்ன பசங்க. ஆனால் நாங்கள் கேட்டோடனே அண்ணன் என்ன பண்ணாங்க, சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரை கொடுத்து அனுப்பிச்சாங்க. நாங்கள் தேடிட்டே வரோம். அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து உள்ள தேவக்கோட்டை திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் பேரிகார்டெலாம் வச்சு நிறுத்திட்டாங்க. போக முடியாது, அலோவ் பண்ண முடியாது. ஏங்க இல்லை அவசரமாக போகணுன்றேன். இல்லை ஒரு பஸ்ஸு பாலத்துலேருந்து விழுந்துருச்சு, அதனால் ரோடு பிளாக் ஆகிட்டு போக முடியான்ட்டாங்க. எங்களுக்கா என்னடா சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் போகல, இந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் தான் போகிறோம். என்னுடைய இதெல்லாம் அந்த பெட்ரோல் பங்க்கில் விழுந்திருக்கணும், அங்கே போனால் கண்டிப்பாக அங்கே இருந்தால் எடுத்து வச்சுருப்பாங்க, அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் வரோம். வந்து பெட்ரோல் பங்க்கில் கேட்டால் பெட்ரோல் பங்க்கில் டியூட்டி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படிலாம் எந்த ஃபோனும் இங்கே இல்லை, நாங்கள் யாரும் எடுத்து வைக்கலன்ட்டாங்க. ஐயோ அப்புறம் என்ன பண்ணுறது, அப்போ இன்னொரு இடத்துல நிப்பாட்டமே, அங்கே தான் தேடி பார்க்கணும். ஆனால் அங்கே நிப்பாட்டினதுக்கு அடையாளமே கிடையாது. உண்மை இருட்டான ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கிளம்பிடணும். அடையாளத்துக்கு வழியே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு வந்தால் கரெக்டாக அந்த பஸ்ஸு பாலத்துலேருந்து கவுந்து ரோட்டில் கிடக்குது. இதை தாண்டி போக முடியாதுன்ற அளவில் அங்கேயே ரோட்டில் நின்றுருக்கோம். மணி 12:15. அப்போ ஜோமா நடுவரே சீக்கிரமாக கிளியர் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு தேடி பார்த்து எடுத்துகிட்டு திருப்பியும் அங்கே போகணும், ராமேஸ்வரம் போகணும், 2 நாள் ஊழியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜோதான் பண்ணோம். நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பஸ்ஸை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் தேடிக்கிட்டே போனால் தேவக்கோட்டை வரைக்குமே போயிட்டோம். பார்த்தா அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியல, எங்கே நிறுத்தணுன்ற இடத்து கனெக்ட் பண்ணி பார்த்தா 100 கிலோமீட்டர் தேடிட்டு வந்துருக்கோம். எத்தனை கிலோமீட்டரு? நைட்டு 100 கிலோமீட்டர் தேடிட்டே வந்தா கண்டுபிடிக்க முடியல. ரிட்டர்ன் அங்கே தேவக்கோட்டையில இருந்து எங்கேருந்து கிளம்பணுமோ அந்த இடத்துல இருந்து, தம்பி நீ ஓட்டுறா, நான் பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டு சொல்லிட்டு நான் இப்போ உட்காந்து பார்த்துட்டே வரேன். திடீர்னு ஒரு இடம் வரும் பொழுது எனக்கு தோணுது, இந்த இடத்துல தான் நிப்பாட்டணுன்ற மாதிரி தெரியுது. ஒரே ஒரு அடையாளம் இருந்துச்சு, ஒரு போஸ்ட் மரமும் ஒரு ஒத்தடி பாதையும் இருந்துச்சு. அதுதான் நான் ஏறுறப்ப கவனிச்சிருந்தேன். அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா வரிசையா போஸ்ட் மரம் ஒத்தடி பாதை ஃபுல்லாவே அப்படியே இருக்குது. சத்திய வயல்ல வரப்புல அப்படியே இருக்கு. என்னடா இதை வச்சு எப்படா கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு கெட்டதை ஒரு பக்கத்துல ஒரு இடத்துல வரும்போது என்னமோ இங்க நிறுத்தின மாதிரி ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தூரத்துல அந்த இங்க இருந்து அந்த ஸ்டாண்டு, கேமரா ஸ்டாண்ட் இருக்குல்ல, அவ்வளவு தூரத்துல காரோட லைட்ல என்னுடைய போனோட பேக் கேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு புல்ல இப்படி விழுந்து கிடக்குது. தம்பி கண்டி நிறுத்துறா, போன் இங்கே தான் கிடக்குன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இறங்கி போய் போன் எடுத்தா மணி நைட்டு 1:30 மணி. அல்லேலூயா. காலேஜ்லாம் என்னை கட்டி பிடிச்சி சந்தோஷத்துல குதிக்கிறான். அண்ணே இப்பெல்லாம் நடக்குமாண்ணே, அல்லேலூயா இப்பெல்லாம் நடக்கும் நான் நினைச்சு பார்த்ததே இல்லைண்ணே. அவன் ஃபர்ஸ்ட்லேயே அண்ணே என் ஃபோனை வேணா வச்சுக்கோங்க, அது 10,000 ஃபோன், இதை வச்சுக்கோங்கண்ணே, நான் தானே தொலைச்சிட்டேன் விடுங்க. இல்லை கண்டிப்பாக அது ஆண்டவர் கொடுத்தது, அது ஒன்றும் ஆகாது, நிச்சயமாக அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அல்லேலூயா மனதை தளர விடாமல் போகும்பொழுது 100 கிலோமீட்டர் அங்கிட்ட விழுந்த ஃபோனு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு விழுந்த ஃபோனை 1:30 மணிக்கு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் ரெட்டிப்பான சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஃபோனை இழந்திருந்தா அந்த ஊழியத்தின் நாட்களில் ஒரு மாதிரி வருத்தம் வந்திருக்கு, ஒரு வருமானம் இல்லாமல் இருந்திருக்கு, ஒரு சோர்வு, ஊழியத்துக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சேன்ற வருத்தம் வந்திருக்கும். அது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்த ஃபோன் தான். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா என்கிட்ட இருக்க எல்லாமே கர்த்தர் கொடுத்தது மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான், எல்லாமே கர்த்தராக கொடுத்தது தான். அவன் எதுவுமே நான் எனக்கு ஒன்று வாங்கணும்னு முயற்சியே செய்ய மாட்டேன், எனக்கு ஒன்று வேணும்னு கூட கேட்க மாட்டேன். ஆண்டவரே, ஏன்னா என் 4 சொல் புறவாதுக்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணியிருக்காரோ அறிந்திருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை. நான் பாட்டி கேட்டு கம்மியா கேட்டுட்டேன்னா அப்படின்றதால கேட்கறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பார்த்து சாமி பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவுதான், அது போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அல்லேலூயா. சில இடத்துல போகும்பொழுது சில இடத்துல வெறுமையா திருமணமா இருக்கும், சோத்திரம்ட்டு வந்துடுவேன். அங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருவேன். ஏன்னா ஆட்கள் கொடுத்தா கூட எண்ணி கொடுப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர். அல்லேலூயா. தாராளமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் யாருக்கும் கடன்படவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கும் அவர்
அல்லேலூயா. அவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து அவனுடைய பலனை நம்ம என்ன பண்ண முடியாது, அழைத்து தீராமல் போவதே இல்லை. ஆமென் சொல்றீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆமென் என்ன இருக்க கூடாது, ஆமென் ஒரே ஒரு இருக்கணும், கர்த்தர் நம்ம கையில கொடுத்தா மட்டும்தான், கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. லேயாள் நினைக்கிறேன் யாக்கோபுட்ட போய் போராடுறாரு, சாரி ராகேல் யாக்கோபுட்ட போய் போறாரு, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு. அப்ப சொல்லுவாரு, அக்கா வாசிங்க, அல்லேலூயா, கர்த்தர் அடைச்சிருக்கும் பொழுது நான் எப்படி தர முடியும், அது தேவன் தரக்கூடியது, அது கர்த்தர் தரக்கூடியது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப கர்த்தர் கொடுத்தாதான் நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும், கர்த்தர் கொடுத்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நம்முடைய முயற்சினால் அல்ல. அல்லது நாங்க திருமணமாகி கிட்டத்தட்ட 1 வருடமா எங்களுக்கு பிள்ளைகள், 1 வருடம் தான். ஆனா அதுக்குள்ளே பல கேள்விகள், என்ன பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா. ஒரு 6 மாசம் கழிச்சு எங்களால அந்த கேள்வியை சமாளிக்க முடியல. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் பொழுது ஏமாற்றம். அதாவது எல்லா முயற்சிகளும் செஞ்சு தோல்வியுற்ற நிலைமையில ஒரு நாள் 1 வருஷத்துக்கு முடியல ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம், ஆண்டவரே 2 பேரும் கைப்பிடிச்சு, ஆண்டவரே எங்க திறமை ஒன்றுமே இல்லை, எங்க பலன் ஒன்றுமே இல்லை, அல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்க கிருபை தான், நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படி சொல்லி, என்னைக்கு இது கர்த்தர் தரது, இது கர்த்தரால் மட்டும்தான் வர்றது, இது நம்ம முயற்சினால நம்முடைய பலத்தினால் நம்முடைய திறமையால் அல்ல என்று சொல்லி நாங்க போய் தாழ்த்தி ஜெபிச்சோமோ அந்த மாதமே என்னுடைய மனைவி கன்சீவாக ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிறது தான், ஆண்டவர் கொடுக்கிறப்பதான் நமக்கு அது வந்து சேரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சில நேரத்துல தாமதிக்கிறாருன்னா அது நன்மைக்கு தான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற வேலை தருவாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆபகுக்கு 2:2 தாமதித்தாலும் அது காத்துரு, அது என்ன பண்றது இல்ல, தாமதிப்பது இல்லை. நம்முடைய பார்வைக்கு தான் ஒரு வேலை தாமதமா தெரியலாம், நம்முடைய பார்வைக்கு தான் அவசரமா கிடைச்சா நல்லா இருக்கும், இப்ப இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தெரியும் எப்ப கொடுத்தா நல்லா இருக்கும், எப்ப கொடுத்தா சரியா இருக்கும். அவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. நீ கடிகாரத்தை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது, அதாவது எப்பயுமே அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு உணர்வு உண்டு. அதாவது நம்முடைய ஆண்டவர் தான் படைச்சவர். அல்லேலூயா. நம்ம நேரம் தவறாதவர். அல்லேலூயா. அவருடைய கடிகாரத்துல, ஆண்டவருடைய கடிகாரத்துல ஒரு நிமிஷமும் அவன் முந்தவும் முந்தாது, ஒரு நிமிஷம் பிந்தவும் பிந்தாது. அல்லேலூயா சொல்லாமா? அவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிடுறாருன்னு சொன்னா அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கடிகாரத்துல ஒரு நிமிஷமும் அவர் திட்டம் பண்ணது தாமதிக்கவும் தாமதிக்காது, முந்தவும் முந்தாது. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அவசரப்பட்டாலும் அல்லேலூயா அது வரப்போறதில்லை. ஆண்டவர் திட்டம் பண்ணிய நாள்ல, குறித்த நாள்ல ஆண்டவர் நிச்சயமாகவே செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் குறித்த நாள்ல அவர் பிறந்தார், குறித்த நாள்ல மரித்தார், குறித்த நாள்ல உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் குறித்த நாள்ல அவர் மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தாத்தா காலத்துல சொன்னாங்க ஏசு சீக்கிரம் வரப்போறாரு, நம்முடைய அப்பா காலத்துல சொன்னாங்க ஏசு சீக்கிரம் வரப்போறாரு, நம்முடைய காலத்துலயும் நம்ம சின்ன பிள்ளையா போய் சொன்னாங்க ஏசு சீக்கிரம் வரப்போறாரு. நமக்குலாம் ஒரு டவுட் வந்துருக்கலாம், வருவாரா வரமாட்டாரு. அல்லேலூயா. சொல்லி 2000 வருஷம் ஆகுதுன்னு நம்ம நினைக்கலாம், தாமதிக்கிறாரு அவ்வளவுதான், இன்னும் நாளை போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சமீபமா இருப்பதை பார்க்கிறோம், இப்பொழுது அது அதிக சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோடைய வருகை ரொம்ப சமீபங்க. அவரால் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமா அவர் வருவார், குறித்த நாள்ல வருவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை நம்ம முந்திக்கிட்டோம்னு சொன்னா அவருக்குள்ள மறிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க தான் பாக்கியவான்கள். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கானா, புது சிருஷ்டியா. நம்ம அநேக நேரத்துல கிறிஸ்துவுக்காக அப்படின்னு சில காரியங்களை செய்வோம், சில காரியங்களை மெனக்கிடுவோம், கிறிஸ்துவுக்காக வாழ்றோம்னு நினைச்சுப்போம். இல்ல. ஆமென். அந்த மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல போய் ஆண்டவரே நாங்க உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் செஞ்சோம், இப்பெல்லாம் செஞ்சோம், அப்படிலாம் செஞ்சோம்ன்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை அறியேன்றவர். நம்ம அவருக்காக என்ன செஞ்சோன்றது முக்கியம் இல்ல. ஆமென். அது 2வது தான். அவருக்குள்ள இருந்து செஞ்சோமா, அல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம அவருக்காகன்றது 2வது. அநேக நேரத்துல அவருக்காக கொடுக்கிறோம், அவருக்காக செய்யறோம். இல்ல, அவருக்குள்ள இருந்து செய்யறோமா, அவருக்குள்ள இருக்குன்னா அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா,
அவருடைய சித்தம் செய்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள வாழ்ந்து அவருக்குள்ள மரிக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எரிகோவையும் அந்த ராஜாவையும் அந்த யுத்த வீரர்களையும் அவன் கையில் என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுத்த பொழுதுதான் அந்த அலங்கம், ஆமென், ஒரு உளிய வச்சு கூட அவன் தட்டல, ஒரு கடப்பாரை வச்சு கூட அவன் குத்தல. எரிகோவின் மதில் இருக்குல்ல, காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, அதுல ரதமே ஓட்டலாமா. ரதம், குதிரை வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி மேல ஓடுமா. அப்ப எவ்வளவு அகலமான, எவ்வளவு பலமுள்ள அது அலங்கமா அந்த காம்பவுண்டா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்க காம்பவுண்ட், இந்த செவத்தையே நம்மளால இடிச்சு தள்ள முடியுமா? நம்ம பலத்தால? பிள்ளைங்க சொல்லுங்க, நம்ம வீட்டுல இருக்க இந்த சின்ன செவரையோ காம்பவுண்டையோ நம்மளால தள்ள முடியுமா? ஒத்த கல்ல கட்டியிருப்பாங்க, அப்படிதானே? அதே நம்மளால கையை கொண்டு தள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனா அந்த எரிகோவினுடைய மதில், ஆமென், அல்லேலூயா, ரதம் என்ன பண்ணுமா, அது மேல ஓடுமா. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த, அகலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு அலங்கம். பெரிய கேட்டு இழுத்து மூடி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இதை சுதந்திரிக்க போறோம்னு கவலைப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராம், எரிகோவையும் வாசிங்க, ஆமென், அல்லேலூயா, அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் பொழுது நாம் எளிதாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதை நமக்கு கொடுக்க சித்தம் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. இந்த சம்பவங்களுக்கு பிறகு அடுத்ததா ஆயின்னு சொல்லி ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சும் பொழுது அங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஒரு 3000 பேர் போனா அதை நம்ம சுதந்திரிச்சுக்கலாம்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டு போய் 3000 பேரோட கிளம்பி என்ன பண்றாங்க, போய் சண்டை போட போனா இஸ்ரேல் ஜனங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. இன்னும் யோசுவாவுக்கு கவலை, என்ன ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள ஒப்பு கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்களை இப்படி கொலை பண்ணிட்டாங்களே, எங்களை துரத்திட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறோம். அப்ப அங்க ஆண்டவர் ஒரு காரியம் செய்வாரு, உங்களுக்குள்ள சாபமான காரியங்கள் இருக்கு, அதை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பரிசுத்தப்படுத்தி அவங்க அந்த காரியங்களை செய்த பிறகு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததுல வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. யோசுவாவை நோக்கி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல போய் போராடுறாங்க, துரத்தப்படுறாங்க, ஓடி வந்துடுறாங்க, விரட்டி அடிச்சிடுறாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஆயி பட்டணத்தை அவங்க கையில ஒப்பு கொடுத்த பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவங்க போய் மேற்கொண்டாங்க, அதை சுதந்திரித்துக் கொண்டாங்க. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஊழியத்துக்கே போறோம், ஒரு கிராமத்துக்கு போறோம். அந்த கிராமத்துல என்ன பண்றாங்க, தடை செய்யறாங்க, இங்க வராதீங்க, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம தான் அவங்களுக்கு பயப்படுறோம். ஐயோ, தடை பண்றாங்க, அடுத்த தடவை போனா ஏதாவது சொல்லிடுவாங்களோ பண்ணிடுவாங்களோன்னு. அவன் தடை செஞ்சதே எதனால, நம்ம கிராமத்தை இயேசுக்கு சொந்தமா மாத்திருவோன்னு பயத்தினாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தடைகளை கொண்டு வராங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்து பயந்தனாலதான் அப்படி பண்றாங்க. நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தடையை பார்த்து ஊழியத்துல பல காரியங்கள்ல இப்படியாக நம்ம அதை எல்லா இடத்துலயும் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இரண்டாவது இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஒப்பு கொடுத்த போது அதை சுதந்திரிச்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப நம்முடைய முயற்சினால, சுய முயற்சினால நம்ம என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தரணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ண மாட்டாங்க, வேதனைய கூட்ட மாட்டாரு. ஆனா நம்ம ஆசீர்வாதங்களை இஎம்ஐல வாங்கணும்னு சொன்னா மாசம் ஃபுல்லா வேதனைப்பட்டு தான் இருக்கணும். சம்பளத்தெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு, வட்டிக்கு கொடுத்துட்டு, கடன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஆனா கர்த்தர் தந்தாருன்னு சொன்னா, அல்லேலூயா, அந்த கவலையை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. நீயும் கடன் வாங்காதிருப்பேன் இருக்கு, காத்துருங்க, ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் தந்தா ஓகே, கர்த்தர் தர வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்லி பொறுத்துருங்க. நிச்சயமா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார். ஆமென். கொஞ்சத்தை பெருக பண்ணுவாரு. அல்லேலூயா. நன்மையா முடிய பண்ணுவாரு. அப்ப ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அதை நம்ம பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாம நம்ம போய் என்ன போராடினாலும், என்ன முயற்சி செஞ்சாலும், காலத்துக்கு முன்பாக நம்ம என்ன அவசரப்பட்டாலும் அது நமக்கு ஒரு நாளும்
வாய்க்காது. ஆகவே கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் தரணும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுக்கணும். அந்த கிராமத்தை கர்த்தர் நம்ம கையில, அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நம்ம கையில இந்த பகுதியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னா நம்ம எளிதா இதை என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. எளிதா நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமான தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. வெற்றி தருகிற ஆண்டவர், ஜெயத்தை தருகிற ஆண்டவர். அவர் அனுமதிக்கிறார்னா அது நன்மைக்கு தான். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே அதை நம்புறேன். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா இது நன்மைக்கு. ஆமென். என்ன ஆண்டவர் என்னை ஒரு நாளும் தீமைக்கு அவன் நேரா என்னை நடத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை பாதியிலே விட்டுவிடுவது அல்ல, நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க. ஆமென். பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம், சில ஏமாற்றங்கள் வரலாம், அல்லது சில போராட்டங்கள் வரலாம். சொல்லுங்க நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில தடைகள் கூட நன்மைக்கு தான். ஆமென் சொல்றீங்களா? அதில் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதே எரிகோவுல நடந்த இன்னொரு சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதுல 46வது வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்க ஒரு பகுதியை சுருக்கமா உங்களிடத்துல விலைக்கு சொல்லி ஹல்லேலூயா நான் முடிக்க விரும்புறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி எரிகோ அடைக்கப்பட்டிருந்ததோ, எரிகோவுடைய வாசல் அடைக்கப்பட்டிருந்தோ, ஹல்லேலூயா, எரிகோவுடைய வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென். எரிகோவின் வாசல்ல உட்கார்ந்து இருந்த ஒருத்தனுடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு? அடைக்கப்பட்டிருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை காணப்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடந்தது அங்க என்ன? இயேசு அந்த வழியா வராரு, எகிப்துக்கு சரி எரிகோக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே, ஆமென், ஹல்லேலூயா, அந்த இடத்துல திரளான ஜனங்கள் எரிகோ விட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் என்ன சொல்றான்? நஸ்ரீனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே என்ன நடந்துச்சு? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினாங்க, தடை செய்யறாங்க. சும்மா இருக்கு, பேசாம இரு அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? தடுக்கிறாங்க. நீங்க கத்தாத, சத்தம் போடாதன்னு சொல்லி தடை செய்யறாங்க. பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம நெருங்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். தடைகள் வராம இருக்கவே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுகபோகமான வாழ்க்கை இல்லை. ஆமென். உபத்திரவம். ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்னமித்த பாடுபடுவீர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா முடிவுல கர்த்தர் மகிமையா மாற்றுவார். ஆமென். நன்மையா முடிய பண்ணுவார், ஆசீர்வாதமா முடிய பண்ணுவாரு. ஆமென். இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறாரு. வந்தாலே உடனே நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், இனிமே ராஜ வாழ்க்கை கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் போராட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அவன் அதில் இதுக்கப்புறம் தடைகளை பிசாசு அதிகமா கொண்டு வரும். ஆனா ஒண்ணு மாத்திரம் நமக்கு தெரியணும், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்ம தடைகளை எல்லாம் உடைத்து வழி நடத்துவார். அவன் இதெல்லாம் ஒரு தடையே இல்லை, நம்முடைய பார்வைக்கு தான் இது ஒரு பெரிய தடை. ஒரு எறும்பு கூட்டம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எறும்பு லைனா போயிட்டு இருக்கு, கூட்டமா போயிட்டு இருக்கு. அதுகிட்ட ஒரு இந்த விளக்குமார் குச்சி, இந்த பாயோட குச்சி எடுத்து வச்சாலே அதுக்கு எப்படி தோணும்? அது சொல்லுங்க. அந்த எறும்புக்கு அது ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு எரிகோவை போட்டு அடைச்ச மாதிரி தான். ஆனா அது நம்முடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப பூன் ஊதுனா அந்த குச்சி என்ன பண்ணிடும்? பறந்து இப்படி எடுத்து இப்படி போட்டா சொல்லுங்க ஓடி அந்த குச்சி நம்மளால எடுத்து போட்டுற முடியும். அப்படிதானே? ஹல்லேலூயா. நமக்கே இந்த எறும்புக்கு நம்ம பார்க்குறது எப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய ஆண்டவர். அவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தடையே இல்லை, அவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அல்லது நமக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு தான் ஒரு பெரிய தடை, நமக்கு தான் இது ஒரு பெரிய சோதனை. ஆனா ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு நடந்து வரும் பொழுது, ஹல்லேலூயா, கடல்ல அந்த இடத்துல போகும் பொழுது பெரிய தடை வருது அவங்க வாழ்க்கையில. அக்கறைக்கு போங்கன்னு சொல்றாரு. படகுல போயிட்டு இருக்கும் பொழுது என்ன வருது? பெரிய தடை. காற்று கடலை தடை செய்து கப்பலை மூழ்கு அலக்கழிச்சு மூழ்கிடுவோமோன்னு பயந்தாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமத்துல கடல் மேல் நடந்து வந்து
அவர்களை தப்பு வைக்க வல்லவராக. ஹல்லேலூயா. இயேசுவோட கூட நடக்கிறவங்க, தூங்குறவங்க, அவரோட ஊழியத்துல பங்குள்ளவங்க, அவங்களுக்கே என்ன வந்துச்சு? தடைகள் வந்தது. ஆமென். இயேசு தான் போகவே சொன்னார் அக்கறைக்கு. இவர் மட்டும் நம்மளை போக சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டார், நம்மளை மட்டும் இதில் மாட்டி விட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா நம்ம கூடவே வந்து நம்மளை தப்பு வைக்க வல்லவர், நம்மளை அனுப்பி விட்டு பின்னாலையும் நம்மளை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? ஆண்டவர் நாங்க கடல் மேல நடந்து வந்தாரு. அவரை பார்த்த உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து வர்றதுக்கு எனக்கு உதவி சொல்லுங்க ஆண்டவர். அப்படியா, ஓகே வாப்பான்ட்டார். சோ நடந்தது அங்க என்ன? பேதுரு எந்திரிச்சு என்ன பண்றாரு? கடல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. தரையில நடக்கிறது போல நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பெருசா ஒரு காற்று, சடனா ஒரு பலத்த காற்று வீசினோன்னு அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு? பயந்து மூழ்க ஆரம்பிச்சார், அமிழ்ந்து போக ஆரம்பிச்சார். உடனே இயேசு என்ன செஞ்சார்? வேகமா ஓடி வந்து பிள்ளை கை கொடுறா, கை கொடுறா, இது சின்ன பிள்ளை, கை கொடுறா, கையை பிடிச்சு அவன் உள்ள போயிட்டே இருக்கான். டக்குன்னு கையை பிடிச்சு அவன் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி விடுற, எந்திரிப்பான். தூக்கி விட்டு அதாவது இப்ப என்ன பண்றாரு? ஏன் பயப்பட்ட, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாரு? கூட்டிட்டு திருப்பி 2 பேருமா நடந்து படகுல போய் ஏறி உட்கார்றாங்க. அந்த இடத்துல போட்டிருக்கு காற்று அமைதல் ஆயிடுச்சு. தேங்க்யூ சொல்லுவோம். அதாவது காற்று என்ன ஆயிடுச்சு? இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை காற்றை பார்த்து கடலை பார்த்து சொன்னாரா? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்துல தான் இறையாதே அமைதலா இருந்திருப்பாரு. இங்க காத்தை பார்த்தோ கடலை பார்த்தோ ஒண்ணுமே பேசல. பேதுருவை கூட்டிக்கிட்டு எந்திரிச்சு எழுப்பி விட்டு அவனை மட்டும் திடப்படுத்துறாரு. ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டி நடக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப முதல்ல நடந்தவன் தடையை பார்த்து பயந்து உள்ள போனவன் இப்ப அவன் என்ன பண்றான்? புயல் இன்னும் அடிச்சுதான் இருக்கு, காத்து இன்னும் வீசிட்டு தான் இருக்கு. ஆனா ஆண்டவரோடு கூட திருப்பியும் கடல் மேல நடந்து 2 பேருமா போய் படகுல ஏறி உட்கார்ந்த உடனே அவன் ஹல்லேலூயா கடல் அதுவாவே அமைதலாயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு கடல் அவமானத்துல செத்து போயிடுச்சான். அந்த காத்து என்ன பண்ணிடுச்சான்? அவமானத்துல செத்து போயிடுச்சான். இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு. என்னடா இவ்வளவு காத்து வீசுறோம், கண்டுக்காம இந்த பேதுரு நடந்து போயிட்டு இருக்கானே. இதுக்கு முன்னாடி கடலை காற்றை பார்த்து முழுகினவன் இப்ப இத்தனை காத்தின் மத்தியிலும் கொந்தளிப்பின் மத்தியிலும் அதை கண்டுக்காம நடந்து போய் ஏறி உட்கார்ந்தாங்க. காற்று அவமானப்பட்டு செத்து போயிடுச்சான். ஹல்லேலூயா. அவன் தடையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, தடையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. தடை தான் உங்களை பார்த்து வைக்கப்படணும். ஹல்லேலூயா. தடை தான் உங்களை பார்த்து ஐயோ இவனை போய் தடை செய்ய வந்தோம், போய் இவன்கிட்ட வந்ததுக்கு யார்ட்டையாவது போயிருக்கலாம், இவனை போய் தடை செய்ய வந்து நமக்கு தான் அவமானம்னு சொல்லி தடைகள்லாம் வைக்கப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. இங்க அலட்டுறாங்க, சும்மா இது பேசாதானே. ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான்? அதாவது 48வது வசனத்துல ஹல்லேலூயா தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா சொல்லல. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படின்னா எவ்வளவு சத்தமா கூப்பிட்டுருப்பான். அந்த ஜனங்கள் அவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்களையும் தாண்டி இயேசுக்கு கேட்கிற மாதிரி அவன் சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து கூப்பிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. நடந்ததுன்னா இயேசு நின்று அவன் தடைகளை நீங்க யாரெல்லாம் தடுத்தாங்களோ அவங்களே கூட்டிட்டு வர வச்சார். அதில் அவங்களால நவுத்தி வாப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டு வர வச்சு அதில் அவனுடைய அடைக்கப்பட்ட கண்களை ஆண்டவராக இயேசு திறந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது அடைக்கப்பட்ட அலங்கங்கள், அடைக்கப்பட்ட கதவுகள், தடை செய்த அலங்கங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து அவர்கள் அதை சுதந்திரித்தார்கள். அவன் இந்த இடத்துல அவனுடைய அடைக்கப்பட்ட கண்களை அவன் நோக்கி பார்த்து சத்தம் போட்டு கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அவன் வந்து டெம்பரவரியா எனக்கு பிச்சை தான் கேட்டிருக்கணும். பிச்சைக்காரன் என்ன கேட்பான்? சாப்பாடு கேட்பான், காசு கேட்பான், வேற என்ன கேட்பாங்க? அதிகபட்சம் துணிமணி கேட்பாங்க. யாராவது கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் எனக்கு பார்வை வேணும்னு கேட்பாங்களா? ஹல்லேலூயா. ஆனா இவன் பாருங்க, இயேசு யார் மேலே அறிந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு பார்வை அடைய வேண்டும் சொல்லி கேட்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே எரிகோல அவன் ஒரு நாள் ஜனங்கள் ஆர்ப்பரிச்ச பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. 52வது வசனத்துல அவன் உடனே பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவன் என்ன பண்ணான்? உடனே பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நீங்களா இருந்தா யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா, நானா இருந்தா, பிறவில இருந்தே குருடு, எதையுமே பார்த்து அனுபவிச்சதே இல்லை. ஹல்லேலூயா. கண் பார்வை இப்ப கிடைச்சிருச்சு. நம்மளால என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு ஊட்டிக்கு போய் ஊட்டி எப்படி இருக்கு, கொடைக்கானல் எப்படி இருக்கு, கல்லணை எப்படி இருக்கு, அப்புறம் கடல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக
ட்ரெயினை பஸ்ஸை பிடிச்சி மகளிர் உரிமை பேருந்துனது விடியல் பேருந்துல ஏறி விறுவிறுன்னு போவோம். ஆனால் பர்திமேயு வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. பார்வை அடைந்த பொழுது அவன் ஹல்லேலூயா, அவன் போய் சுத்தி பார்க்க போல, தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போல, அவன் உறவினர்களை பார்க்க போல, நண்பர்களை பார்க்க போல, இயேசுவுக்கு பின் சென்றானாம். சபை சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவுக்கு பின் சென்று அவன் அந்த கடைசி அந்த பயணத்துல அவரோடு கூட அந்த ஓசனை பாடிட்டு போகும்பொழுது அவனுக்கு கூட போறான். அதில் போயிட்டு அந்த இயேசு கடைசி வாரத்துல செஞ்ச எல்லா காரியத்திலும் அவனும் கூட இருந்து பார்க்கறான். சிலுவையில அறைஞ்ச பொழுது அவனும் அந்த இடத்துல நின்றுக்கிறான். நடந்தது என்ன, அந்த மீதியான அந்த அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாம் கூடியிருந்த பொழுது அந்த இடத்துலயும் அவன் இந்த பத்தியுமே இருந்திருக்கிறான். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பின்னாட்கள்ல அவன் ஒரு பெரிய திருச்சபையின் போதகரா மாறினான். ஹல்லேலூயா. சபை சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய திருச்சபையின் போதகரா இந்த பத்தியுமே இருந்தார் என்று சொல்லி பாருங்க. அது இயேசுவுக்கு பின் சென்றான். அதில் எல்லாவற்றையும் உதறித்தல்ல ஆண்டவர் பின் சென்றான். ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாக மாற்றினான். அவன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அவன் தடை வந்ததுதான், அல்லது கண் அடைக்கப்பட்டிருந்ததுதான், தடை செய்தாங்க தான். ஆனால் கர்த்தர் அவன் ஹல்லேலூயா கூப்பிட்ட பொழுது அவர் தடைகளை விடுவித்தார். அவர் தான் சுகப்படுத்த முடியும். அவன் ஹல்லேலூயா, அவர் தந்தாதான் அது சுகம். அவன் அந்த ஒரு தடவை அவனை விட்டுருந்தாருன்னு சொன்னா இயேசு அதுக்கப்புறம் திருப்பி எரிகோக்கே வந்திருக்கவே முடியாது. அதான் அவருடைய கடைசி பிரயாணம். போய் சிலுவையில மறிக்கும்படியா போயிட்டு இருக்காரு. அந்த தருணத்தை விட்டுருப்பான்னு சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையில குருடனாவே மறித்திருப்பான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு ஒரு நாள் விட்டுறாதீங்க. இந்த தருணத்துல நீங்க இயேசுவை கூப்பிடுறதை நிறுத்திட்டீங்க, தடைகளை பார்த்து அதற்றதை பார்த்து சோர்ந்து போய் உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் இயேசுவை கூப்பிடுறதை நிறுத்திடுவீங்கன்னு சொன்னா ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் நம்ம அப்படியே கடந்து போக வேண்டும். ஆனால் இந்த நாட்கள்ல இயேசுவை பிடித்துக் கொள்வோம், இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். ஆமென். அவர் சொன்னபடி செய்வோம். 7 முறை சுத்தி வாங்க, 6 முறை சுத்தி வாங்கினா அது அப்படியே செவி கொடுப்போம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. அவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், அவருடைய வழியில நடப்பேன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் கர்த்தர் அவங்களுடைய ஹல்லேலூயா அவங்க என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில அன்பு தேவ ஜனமே ஹல்லேலூயா, எனக்கு இருக்கிற ஒரு உணர்வு, எனக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பழக்கம்னு கூட சொல்லலாம். அவன் எங்க போனாலும் ஒரு புதிய செய்தி ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு போகணும். அதுல ஒரு நாள் வேற எங்கேயா கொடுக்குற பழக்கமே கிடையாது. அவன் ஹல்லேலூயா. அப்படியாக அவன் இங்க வருகிறதுக்காக நான் ஆயத்தப்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஆமென். சொல்றீங்களா? நேற்று இரவுல இருந்து இந்த வார்த்தை பட்டுட்டே இருக்கு. அண்ணன் சர்ச்சுக்கு போனா நான் ஆராதனை நடத்த போறேன் அது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எதுக்கு ஆண்டு இந்த வார்த்தை கொடுத்தாரு, இந்த வாரம் நமக்கு ஞாயிறு ஊழியம் இல்லையா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த வார்த்தை அந்த எரிகோ அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஒருவரும் உள்ள போல வெளில வரல. நான் கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தாரு. இந்த வசனம் என் உள்ளத்துல ஓடிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் நினைக்கல இங்கேதான் அதை சொல்ல ஆண்டவர் அவன் உள்ளத்துல கொடுத்தாரு, நான் யோசிக்கல. அதில் நான் அண்ணன் பேசும்பொழுதும் அண்ணன் நான் 3 வாரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க லால்குடி திருச்சபைக்கு. நான் இன்னைக்கு வரல, ஆனால் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதால சும்மா போய் அட்டன் பண்ணியாவது போவோம் அண்ணன் கூப்பிட்டதுக்காகன்னு சொல்லி தான் நான் காலைல ஃபோன் பண்ணி அண்ணன் வரேன்னு சொல்லும் பொழுது அண்ணன் தம்பியை விடுறதுக்காக இப்போதான் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அவன் ஃபோன் எடுக்க முடியல. நான் சொன்ன நிமிஷமே ஃபஸ்ட்டு அண்ணன் சர்ச்சுக்கு நம்ம போனதே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ணன் 10 நிமிஷத்துல கால் பண்ணி அங்கே போறியா அப்படின்னு கேட்குறேன். போறேன், சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொன்னேன். அதே சொல்லாமா அவன் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படியாக ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார், நான் நம்புறேன். ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, தாமதத்தை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அதனால காலத்துல நேர்த்தி